அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, வரக்கூடிய ஜூலை 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் ஆடி மாதத்தினுடைய பௌர்ணமியானது வரப்போகின்றது. அந்த பௌர்ணமியின் பொழுது ஏற்படக்கூடிய கிரகநிலை, கிரக மாற்றங்களை பொறுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை 21ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே துலாம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆடி பௌர்ணமியானது ஜூலை 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது. அதாவது ஜூலை 20ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6:09 மணி முதல் ஜூலை 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:51 மணி வரையுமே இருக்கின்றது. இந்த பௌர்ணமியானது ஜூலை 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை வரையுமே இருக்கின்றது. துலாம் ராசிக்காரர்கள் உங்கள் வேலை மற்றும் குடும்ப வாழ்க்கையை சமநிலையில் பராமரிப்பது அவசியம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களின் திறமைகளை மேம்படுத்திக் கொள்வது அவசியம். மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் பல நல்ல வாய்ப்புகள் அமையும். வளர்ச்சிக்கான பல நல்ல செய்திகள் தேடி வரும். செய்யும் தொழிலில் லாபம் வரும், வெற்றிகள் தேடி வரும். சூரியன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரிக்கிறார். 10ல் சூரியன் பதவி யோகத்தை கொடுக்க போகிறார். சூரியன் சுக்கிரன் புதன் 10ஆம் வீட்டில் கூட்டணி சேர்ந்திருப்பது ராஜயோகமாகும். இந்த மாதம் நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கப் போகிறது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் பொறுமையாகவும் நிதானமாகவும் பேச வேண்டும். வண்டி வாகனம் வாங்கும் யோகம் வரும். சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பெண்களுக்கு நன்மைகள் நடக்கும். திருமண வயதில் காத்திருப்பவர்களுக்கு கல்யாண யோகமும் கைகூடி வரப்போகிறது. புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். தொழில்நிலை சிறப்படையும். ஷேர் மார்க்கெட் தொழில் சிறப்படையும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். முன்னேற்றம் ஏற்படும். பெண்கள் தங்க நகைகளை வாங்குவீர்கள். புதிதாக வீடு கட்டும் யோகமும் உண்டாகும். 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில் 3 கிரகங்கள் கூட்டணி அமைந்திருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவது என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். வேலைக்காக குடும்பத்தை விட்டு கொடுக்காமலோ அல்லது குடும்பத்திற்காக வேலையை விட்டு கொடுக்காமலோ சமநிலைப்படுத்தி செய்வதன் மூலம் ஒரு நல்ல உயர்வை பெற முடியும். நல்ல செய்தி வீடு தேடி வரும். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தேவையான வாய்ப்புகள் பல வகைகளிலுமே தேடி வரும். வேலை மற்றும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வருமானம் உயர்வதற்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும். கடன் குறைய ஆரம்பிக்கும். உறவினர்களிடையே மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். வேலை மற்றும் தொழிலை சிறப்பாக செய்து அதில் பாராட்டும் பெறுவீர்கள். பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். எதிர்பாராத பல நன்மைகளும் நடக்கும். காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் நீங்குவதுடன் புதிய முயற்சிகளும் அனுகூலமாக முடியும். செல்வாக்கு அதிகரிக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். புதிய வீடு, மனை, வாகனம் வாங்க யோகம் கைகூடி வரும். வீட்டில் இருந்த பிரச்சனை, உறவினர்களிடையே கருத்து வேறுபாடு, பொருள் இழப்பு முதலியனவையும் நீங்கும். ஆனால் உறவினர்கள் வகையில் மனக்கசப்பு வரலாம். அவர்களிடம் அதிக நெருக்கம் வேண்டாம். பிரிந்த தம்பதி ஒன்று சேருவார்கள். கணவன் மனைவிக்கு இடையே பாசம் மேலோங்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஆதாயமும் உண்டாகும். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை சுமூகமாக முடியும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அலுவலகத்தில் இருந்து வந்த அலைச்சல், பணிச்சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள். நிர்வாகத்திடம் முக்கிய கோரிக்கை வைப்பதற்கு உகந்த மாதம். அலுவலகத்தில் எதிர்பார்த்த கடனுதவியும் கிடைக்கும். தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு அரசின் சலுகை, வங்கி கடன் கிடைக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். அவர்களின் சாமர்த்தியத்தால் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். பெண்கள் கணவர் மற்றும் குடும்பத்தாரின் அன்பை பெறுவீர்கள். உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உறவினர்களிடம் சுமூகமான நிலை ஏற்படும். புத்தாடை நகை வாங்கலாம். விருந்து விழா என்று சென்று வருவீர்கள். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும்.
அடுத்ததாக பாதம் 3, 4 சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு லாப அதிபதி சூரியனால் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும், வருமானம் அதிகரிக்கும். வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றமும் பதவி உயர்வும் ஏற்படும். குருவின் பார்வை விரய தன குடும்ப சுகஸ்தானங்களுக்கு உண்டாவதால் சுப செலவு அதிகரிக்கும். விற்க முடியாமல் இருந்த இடம் விற்பனையாகும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவார்கள். நிம்மதியான உறக்கமும் சந்தோஷமும் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். பணவரவில் ஏற்பட்ட தடை நீங்கும். தாய் வழி உறவுகளால் லாபம் அதிகரிக்கும். சத்ருஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் உடல்நிலையில் ஆரோக்கியம் ஏற்படும். போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள். இழுபறி வழக்கு சாதகமாகும். இந்த காலத்தில் வாழ்க்கை துணையை அனுசரித்து போவது நல்லது. உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாய் அஷ்டமஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு செயலிலும் எச்சரிக்கை அவசியம். காவல்துறையில் பணிபுரிபவர்களுக்கு மேலிடத்தால் நெருக்கடி ஏற்படும். சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை 30, அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை 24, 27, ஆகஸ்ட் 6, 9 மற்றும் 15. மேலும் சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதும் லாபாதிபதி சூரியன் ஜீவனஸ்தனத்தில் சஞ்சரிப்பதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடி இனி இல்லாமல் போகும். ஏதேனும் ஒரு வகையில் பாதிப்பை சந்தித்து வரும் உங்களுக்கு உடல்நிலையில் மாற்றம் ஏற்படும். நோய் மருத்துவத்திற்கு கட்டுப்படும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டி முடிவிற்கு வரும். தடைகள் நீங்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். விற்பனையாகாமல் தேங்கி இருந்த பொருட்கள் நல்ல விலைக்கு செல்லும். எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடி முடிவிற்கு வரும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். நினைத்ததை சாதித்துக் கொள்ளக்கூடிய நிலை உண்டாகும். உங்கள் ராசிநாதன் சாதகமாக இல்லை என்பதால் செயல்களில் நிதானம் தேவை. தன புத்தி காரகனும் இரத்த காரகனும் மறைவு பெறுவதால் யோசிக்காமல் ஒரு சிலவற்றில் ஈடுபட்டு சங்கடங்களுக்கு ஆளாகும் நிலை உண்டாகலாம். குருவின் பார்வையால் வருமானம் பல வழிகளில் வரும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகி சந்தோஷமான நிலை ஏற்படும். புதிய இடம் வீடு என ஒரு சிலருக்கு சேரும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும். உங்கள் முயற்சிக்கு ஏற்றவாறு முன்னேற்றம் கிடைக்கும். மேலும் சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை 30, 31, அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை 22, 24, ஆகஸ்ட் 4, 6, 13 மற்றும் 15. அடுத்ததாக பாதம் 1, 2, 3 விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ராகு சூரியன் குருவின் பார்வை என இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நன்மைகளை வழங்கிட இருப்பதால் நீங்கள் நினைத்தது நடைபெறும். அரசு வழி முயற்சி எளிதாக நடைபெறும். சட்ட சிக்கல்கள் விலகும். முயற்சி லாபத்தில் முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். வம்பு வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். மேலை நாட்டு தொடர்பு லாபத்தை உண்டாக்கும். பணியாளர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும். விற்பனை உயரும். எதிர்பார்த்த வருமானம் வரும். உங்கள் முதலீடு லாபத்தை ஏற்படுத்தும். திட்டமிட்டு செயல்பட்டு அதன் வழியாக லாபம் காண்பீர்கள். செய்து வருகின்ற தொழிலில் அக்கறை அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயரும். புதிய பொருள் சேரும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். புதிய இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்கும். செலவிற்கு ஏற்ற வருமானம் வரும். விருப்பங்கள் நிறைவேறும். பெண்களுக்கு வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடம் விலகும். குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும். புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு விருப்பங்கள் பூர்த்தியாகும். அதற்கு எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும். மேலும் சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை 31, ஆகஸ்ட் 1, அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை 21, 24, 30, ஆகஸ்ட் 3, 12 மற்றும் 15. ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கின்றன. வைகாசி மாத பௌர்ணமி நாளில்தான் முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாகம் கொண்டாடப்படுகின்றது. ஆனி பௌர்ணமி என்று கோவில்களுக்கு சென்று புண்ணிய நதிகளில் நீராடி விரதமிருந்து வழிபடுவது பழக்கமாகும். அதே போலவே ஆடி மாத பௌர்ணமி தட்சிணாயன காலத்தின் முதல் பௌர்ணமியாகும். ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும். அந்த வகையில் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி உத்திராடம் நட்சத்திரத்தில் ஏற்படும். உத்திராடம் என்பது சூரியனின் நட்சத்திரம். ஞாயிற்றுக்கிழமை என்று
பௌர்ணமி வருவதால் ஆடி பௌர்ணமி நாளில் சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் சூரிய பகவானை வழிபடுவதும் சிறப்பு. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.